ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 21ஆம் நாள் 7/10/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷ பூஜைகள் வழிபாடுகளை கலந்து கொள்ளலாம். ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம் என்று ஜாதகத்தை பார்த்து சொல்வார்கள். லக்னத்திலே செவ்வாய், 2ஆம் இடத்திலே செவ்வாய், 7ஆம் இடத்திலே செவ்வாய், 12ஆம் இடத்திலே செவ்வாய், 8ஆம் இடத்திலே செவ்வாய் என்று ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலே இவ்வாறு இந்த செவ்வாய் தோஷங்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற பொழுது இந்த கன்னி பெண்களுக்கு திருமணங்கள் தடைபெறும். திருமணமானவர்களுக்கு இந்த தோஷங்கள் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். இவற்றையெல்லாம் நாம் இறைவனை வழிபாடு செய்து நிவர்த்தி பெற்று கொள்ளுகின்ற வகையிலே இந்த ராகு கால துர்கா பூஜை இது செவ்வாய்க்கிழமைகளிலே ஒவ்வொரு தாய்மார்களும் திருமணமானவர்கள் குழந்தைக்காக குழந்தை வரம் வேண்டி இந்த ராகால பூஜை செய்யலாம். கன்னிப்பெண்கள் எல்லா தடைகளும் நீங்கி நல்ல முறையாக நல்ல வரன் கிடைக்க வேண்டும், திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த கன்னிப்பெண்களும் இந்த பிரார்த்தனைகளை ஈடுபட்டு கொள்வார்கள். அவ்வாறு இந்த செவ்வாய்க்கிழமைகளே ராகு கால நேரத்திலே துர்கா பூஜை வழிபாடு கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கும் இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்கின்ற வகையிலும் இப்பொழுது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய அன்னை பராசக்தி கௌரி அம்பிகையானவள் சிவனை விட்டு தான் பிரியாதிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அனுஷ்டிக்கின்ற கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எல்லோரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சிவனுக்குரிய விரதம், அம்பாள் அனுஷ்டித்த விரதம். கேதாரம் என்கின்ற பொழுது நீர் தடாகங்கள் நிறைந்த வயல்வெளி. இந்த நீர் தடாகங்கள் நிறைந்த வயல்வெளியிலே புற்று மணலிலே சிவலிங்கத்தை அமைத்து அன்னை பராசக்தி கௌரி அம்பிகை பில்வத்தினாலும் அக்ஷதையினாலும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து சிவன் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி மனமிறங்கி அம்பிகைக்கு வாமபாகத்தை கொடுத்தான். உடம்பில் சரி பாதியை அம்பிகை பெற்றாள் கௌரி அம்பிகை, அர்த்த நாரி ஈஸ்வரனாக. அந்த வகையிலே அந்த விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்ற இந்த சுமங்கலி பெண்கள் அதேபோல் கன்னிப்பெண்கள் விரைவிலே திருமணம் நடைபெற வேண்டும், நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கன்னிப்பெண்கள் கூட இந்த விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுவார்கள். இவ்வாறு இந்த 21 திதிகள் தொடர்ச்சியாக இந்த விரதம் அனுஷ்டிக்க முடியாமல் இருப்பவர்கள், இயற்கையின் உபாதையினாலே தாய்மார்களுக்கு அது முடியாது போனால் 9 நாட்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்துக் கொள்ளலாம். அதுவும் முடியலையா 7 நாட்கள் அல்லது 5 நாட்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்துக் கொள்ளலாம். அவ்வாறு அனுஷ்டிக்கின்ற பொழுதிலும்
இந்த ஒரு நாளைக்கு ஒரு முடிச்சு வீதம் அவரவர் கையினாலே இந்த முடிச்சுகளை போட்டு அங்கே கும்பத்திலே போட்டு பூஜை செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இதனுடைய இந்த கேதார் கௌரி விரதம் தொடர்பாக வருகின்ற நாட்களிலும் சிந்திப்போம் என்று கூறி எல்லோருக்கும் அன்னை ஸ்ரீ ஆதி பராசக்தியினுடைய வடிவமாக இருக்கின்ற கௌரி அம்பிகை அனுஷ்டித்த சிவனுடைய பரிபூர்ணமான திருவருள் அர்த்தநாரீஸ்வர பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவுடன் சார்பில் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.